ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு இமேஜில் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி எப்படி நம்ம டெக்ஸ்ட்டை கொண்டு வரலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நிறைய போஸ்டரில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, ஒரு போஸ்டர் இமேஜ் முன்னாடி இருக்கும், பின்னாடி வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க. பார்க்குறக்கே ஒரு சினிமேட்டிக் லுக்காக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சினிமேட்டிக் லுக்கை நம்ம எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி அப்படின்னா, இந்த இமேஜ் மாதிரி இது உங்கள் ரெடி டு டிசைன், கிரியேட் யுவர் ஓன் டிசைன் வித் அஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு இமேஜ் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ முன்னாடி இருக்க இந்த கேர்ள், அதாவது இந்த ஒரு ஆப்ஜெக்ட் தான் நம்மளோட மெயின் ஆப்ஜெக்ட். அதுக்கு பின்னாடி தான் நம்ம வந்து டெக்ஸ்ட் கொண்டு போக போகிறோம். அது எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு டெக்ஸ்ட் எடுத்துப்போம். நம்ம டைப் பண்ணிக்கலாம். சம்திங் வெல்கம் டைப் பண்ணியிருக்கேன். இது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பெருசாக பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு பின்னாடி பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஓகே, நல்லா லென்த் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் இது எங்கே ப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஓகே, இந்த இடம் ஓகே எனக்கு. இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம அப்படியே பின்னாடி கொண்டு போக போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டெக்ஸ்ட்டை வந்து டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம். டிசேபிள் பண்ணுறதுக்கு இங்கே பக்கத்தில் உங்கள் லேயரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐ சிம்பிள் மாதிரி இருக்கும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா விசிபிள் பண்ணுறது, டிசேபிள் பண்ணுறது அந்த ஆப்ஷன் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம வந்து இமேஜை வந்து கிளிக் பண்ணிவிட்டு, இப்போ இந்த முன்னாடி இருக்க ஆப்ஜெக்டை நம்ம வந்து செலக்ட் பண்ணோம். அதுக்கு நார்மலாக ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் இந்த ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல், குயிக் செலெக்ஷன் டூல், இதெல்லாம் வச்சு நம்ம செலக்ட் பண்ணலாம். இன்னொரு மெத்தடும் இருக்குது. அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் அதையும் நான் சொல்கிறேன். இது வந்து செலக்ட் அப்படிங்கிற மெனுக்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு கீழே அப்படியே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோஷாப்பே உங்களுக்கு வந்து எட்ஜெல்லாம் டிடெக்ட் பண்ணி எது ஆப்ஜெக்ட் எது ஃபோக்கஸில் இருக்குது அப்படிங்கிறத வந்து டிடெக்ட் பண்ணி அப்படியே உங்களுக்கு அதை மார்க் பண்ணி காமிச்சிடும். ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு ஈஸியாக இப்போ வந்து செலக்ட் ஆகிடுச்சு ஆப்ஜெக்ட் வந்து. இது நீங்கள் வந்து ட்ராக் பண்ண தேவையில்லை, ட்ராப் பண்ண தேவையில்லை, கட் பண்ண தேவையில்லை, பென் போட்டு நீங்கள் வரைஞ்சி கட் பண்ணணும், மார்க் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரே கிளிக் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆப்ஜெக்ட் செலக்ட் ஆகும். முக்கியமாக வந்து ஃபோக்கஸ் எது வந்து பக்காவான ஃபோக்கஸில் இருக்கோ இமேஜ், அந்த இமேஜுக்கு வந்து கரெக்டாக கிளியராக ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட்டை வந்து விசிபிள் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த டெக்ஸ்ட்டுக்கு மாஸ்கிங் கொடுக்க போகிறோம். நார்மலாக நீங்கள் மாஸ்கிங் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ண லேயருக்கு உள்ளே தான் மாஸ்கிங் ஆகும், மற்ற லேயர்ஸ்லாம் டெலீட் ஆகிரும். அதை அன்டூ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல பண்ண போகிறது இன்வர்ஸ் மாஸ்கிங். இன்வர்ஸ் மாஸ்கிங் எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை. நீங்கள் மாஸ்கிங் பண்ணுறப்ப ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்வர்ஸ் மாஸ்கிங். அதாவது நீங்கள் செலக்ட் பண்ண ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற இமேஜஸ் எல்லாமே செலக்ட் ஆகி மாஸ்க் ஆகிரும் உங்களுக்கு. அதுதான் வந்து இன்வர்ஸ் மாஸ்கிங். ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்வர்ஸ் மாஸ்கிங் ஆகும். ஜஸ்ட் இப்போ வந்து நீங்கள் ஜூம் பண்ணி ஏதாவது ஒரு எட்ஜஸ் எங்கேயாவது உங்களுக்கு வந்து விட்டு போயிருக்கு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த இடத்துல வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்கு நம்மளுக்கு இமேஜ் வந்து. இப்போ நீங்கள் அப்படியே இந்த டெக்ஸ்ட்டை எடுத்தீங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு வந்து உடையும். ஓகேங்களா? அப்படி பண்ணாதீங்க, அன்டூ பண்ணிக்கோங்க. மாஸ்கிங் கொடுத்ததுக்கப்புறம் மறக்காமல் அந்த லேயர் மாஸ்கிங் பக்கத்தில் இருக்க அந்த செயின் மாதிரி சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிசேபிள் ஆயிரும். அதே மாதிரி அந்த டெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க, சொல்ல மறந்துட்டேன். இப்போ நீங்கள் டெக்ஸ்ட்டை எந்த பக்கம் வேணால் மூவ் பண்ணிக்கலாம், எங்கேயுமே கட் ஆகாது. உங்களுக்கு கிளியரான ஒரு டெக்ஸ்ட் பின்னாடி போயிடுச்சு உங்களுக்கு. பட் ஆனால் நம்ம பேக்ரவுண்டை எந்த கட்டும் பண்ணல, இன்னொரு லேயர் ஆட் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஓகே, இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இடத்துல வந்து இந்த லெஃப்ட் சைடு வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்குது, ஆக்குபை பண்ணியிருக்கு, ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது நம்மளுக்கு. இந்த இடத்துல நம்ம ஒரு டெக்ஸ்ட் கொடுத்து பிகைன் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல என்ன கொடுக்கலாம், வெல்கம்னே கொடுப்போம்.
வெல்கம் கொடுத்தாச்சு. அதே மாதிரி தான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், Ctrl+T கிளிக் பண்ணிக்கோங்க, ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். என்டர். டெக்ஸ்ட்டை ஹைட் பண்ணிடுங்க, ஆப்ஜெக்ட் மேலே வச்சுக்கோங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க, சப்ஜெக்ட். தட்ஸ் ஆல். இந்த ஃபோட்டோவில் வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ் பர்ஃபெக்டாக இருக்குது. எஸ், நினச்ச மாதிரியே பர்ஃபெக்டாக செலக்ட் ஆகிருக்கு, பார்த்தீங்களா தெரியும். நம்ம இந்த சின்ன கேப் மட்டும் விழுந்திருக்கு, அது நம்ம குவிக் செலெக்ஷன் டூல் எடுத்து விட்டுறலாம். ஓகே, எடுத்து விட்டாச்சு. இப்போ செலக்ட் பண்ணிக்கோங்க டெக்ஸ்ட்டை. இப்போ டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இன்வர்ஸ் மாஸ்கிங். தட்ஸ் ஆல். லிங்க் மறக்காமல் எடுத்து விட்ருங்க. டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கிட்டு மூவ் பண்ணாலும் மூவ் ஆகும். போஸ்டர் பார்க்குற மாதிரி இருக்குல்ல? எஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இல்லை வேறு எந்தெந்த விஷயத்தில் உங்களுக்கு டவுட் இருக்கோ அதை கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அதுக்கான வீடியோ போடுறேன். அதேமாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். Thank you for watching. Keep support. Thank you.